வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த விட நம்ம என்ன டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வுகள் ஏப்ரல் மாதம் நடத்தப்பட இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான ஒரு அஃபிஷியல் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சிங்கன்னா உடனுக்குடன் ஸ்கூல் காலேஜ் அஃபிஷியலில் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தமிழகத்தில் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிட்டாங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாமினேஷனுக்கான அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய கொஷின் பேங்க் எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாதீங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் இருந்தால் கேட்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 14 1 மார்க் இருக்கும். இதில் சினானிம்ஸு, ஆண்டனிம்ஸு, அப்ரிவேஷன்ஸு, ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதில் அப்ரிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஐஐடி கேட்டிருக்காங்க, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. ஸோ இதில் இருக்கிறதுல நல்லா பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பார்ட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த 2 மார்க் கொஸ்டினில் நல்லா பார்த்துக்கோங்க. ஹூ அரெஸ்ட் த ஸ்மித், வாட் வேர் த சார்ஜஸ் அகெயின்ஸ்ட் ஹிம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதே மாதிரி செக்ஷன் 2ல் இந்த பொய்டிக் லைன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எல்லா கொஸ்டின் பேப்பரோட பொய்டிக் லைன்ஸும் நல்லா பார்த்துக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இந்த கொஷின் பேப்பர் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு போங்க. இதில் இருக்கக்கூடிய எந்த கொஷின்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு இதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் ஆகும். ரோட் மேப் கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே செக்ஷன் 3ல் செக்ஷன் 1 டிஸ்கிரைப் த ஸ்ட்ரகிள்ஸ் அண்டர்கோன் பை த யங் சீகல் டு ஓவர்கம் இட்ஸ் எ ஃபியர் ஃப்ளையிங். கிவ் எ பிரீஃப் கேரக்டர் sketch of how does the technologies our day-to-day lives. Give an account of last day of Hamel in school. What is central theme of poem No Men Are Foreign. How are today women's portrayed by the poet. அதே மாதிரி look the following pictures, express the view of paragraph in 5 sentences. ஸோ கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய ரெகுலர் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும்.